ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. நாட்டின் 15வது ஜனாதிபதியை தேர்வு செய்ய ஜூலை 17ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டசபை, பார்லிமெண்ட் தேர்தல்களைப் போல ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஓட்டளிக்க முடியாது. மக்கள் பிரதிநிதிகளான எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மட்டுமே ஓட்டளிக்க தகுதி பெற்றவர்கள். ஒவ்வொரு மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பு வேறுபடும். உதாரணத்துக்கு, தமிழகத்துல ஒரு எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு 176. சிக்கிம் மாநிலத்துல ஒரு எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு வெறும் 7 தான். நாட்டின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்எல்ஏவின் ஓட்டு மதிப்பு 208. அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த 4120 எம்எல்ஏக்களின் ஒட்டுமொத்த மதிப்பு 5,49,474. நாட்டிலுள்ள மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 776. நாட்டிலுள்ள அனைத்து எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பை மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் வரும் தொகைதான் ஒரு எம்பியின் ஓட்டு மதிப்பு. அதாவது 5,49,474 776 வகுத்தால் வரும் 708 தான் ஒரு எம்பியின் ஓட்டு மதிப்பு. மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கையான 776 708 உடன் பெருக்கினால் வரும் 5,49,408 தான் மொத்த எம்பிக்களின் ஓட்டு மதிப்பு. மொத்த எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பு 5,49,474. மொத்த எம்பிக்களின் ஓட்டு மதிப்பு 5,49,408. ஒட்டுமொத்த ஓட்டு மதிப்பு 10,98,882. வெற்றிக்கு தேவை 5,49,442 ஓட்டுகள். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மொத்த ஓட்டு மதிப்பு 5,32,037. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள், சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மொத்த ஓட்டு மதிப்பு 3,91,739. இரு அணிகளிலும் சேராமல் நடுநிலை வகிக்கும் அதிமுக, பிஜு ஜனதா தளம், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளின் ஓட்டு மதிப்பு 1,44,302. வெற்றிக்கு 5,49,442 ஓட்டுகள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா அணிக்கு குறைவாக இருப்பது ஏறக்குறைய 20,000 ஓட்டுகள் தான். பாரதிய ஜனதா நிறுத்தும் வேட்பாளர் வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் உள்ள போதிலும் அதை உறுதி செய்வதற்காக நடுநிலை வகிக்கும் அதிமுக, பிஜு ஜனதா தளம், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சிகளின் ஆதரவை பாரதிய ஜனதா பக்கம் இழுக்க அமித்ஷா தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதிமுக கைவசம் உள்ள எம்பிக்கள், எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பு 59,000. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்துக்கு 36,500 ஓட்டுகளும், தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சிக்கு 23,200 ஓட்டுகளும் உள்ளன. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்துடன் பாரதிய ஜனதா ஏற்கனவே கூட்டணி வைத்துள்ளது. அதனால் நடுநிலையான ஏற்புடைய வேட்பாளரை நிறுத்தினால் பிஜு ஜனதா தளம் நிச்சயம் ஆதரவளிக்கும் என கருதப்படுகிறது. அதே நிலைப்பாட்டில்தான் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியும் உள்ளது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஏறக்குறைய ஒத்த கருத்துள்ள கட்சிகள் என்பதால் அதன் ஆதரவும் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், வெங்கையா நாயுடு, தவார்சந்த் கெலாட் மற்றும் ஜார்க்கண்ட் கவர்னர் திரௌபதி முர்மு ஆகியோரது பெயர்கள் பாரதிய ஜனதா வட்டாரங்களில் அடிபடுகின்றன. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் சரத் யாதவ், சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங் யாதவ் ஆகியோரில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்த காங்கிரஸ் தலைமையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆலோசித்து வருகின்றன. அதிமுக, பிஜு ஜனதா தளம், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஆகிய மூன்றில் ஒரு கட்சி ஆதரித்தாலும் பாரதிய ஜனதா வேட்பாளரின் வெற்றி உறுதியாகிவிடும். ஆனால் மகாராஷ்டிராவை சேர்ந்த சரத் பவாரை பொது வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் நிறுத்தும் பட்சத்தில் பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சியான சிவசேனா எதிரணிக்கு தாவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் நடுநிலை வகிக்கும் 3 கட்சிகளின் ஆதரவையும் உறுதி செய்ய பாரதிய ஜனதா தீவிரமாக முயற்சிக்கிறது. பொது வேட்பாளரை இறுதி செய்வதில் எதிர்க்கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவுவதால் அங்குள்ள 1-2 கட்சிகள் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரிக்கவும் வாய்ப்புள்ளது. களமிறங்க போகும் வேட்பாளர்கள் யார், கட்சிகளின் ஆதரவு யாருக்கு என்பன போன்ற அறிவிப்புகளால் வரும் நாட்களில்
இந்திய அரசியல் மேடையில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. என்றாலும் வழக்கம் போல மோடியின் ராஜதந்திரம்தான் ஜெயிக்கும் என்ற அரசியல் விமர்சகர்களின் கருத்தில் சாரம் இல்லாமல் இல்லை.